அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுடைய கிருபையாலும் குரு அருளாலும் எல்லோரும் எல்லா வளமுடனும் நலமுடனும் அமைதியுடனும் நிம்மதியுடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகின்றேன். நமது வித்யாலட்சுமி பள்ளியிலே வருகின்ற 24ஆம் தேதி சனிக்கிழமை, பிப்ரவரி மாதம், இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நம்முடைய சென்னையிலே, சென்னை மட்டுமல்ல பல ஊர்களிலே டாக்டர் ஏசி சண்முகம் ஐயா அவர்கள் சென்னை மருத்துவ ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜிலிருந்து மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கின்றார், வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். கிரிக்கெட் விளையாடும் பிரியர்களுக்காக கிரிக்கெட்டை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார். அற்புதமான மனிதர். அந்த வகையிலே இந்த சனிக்கிழமை வித்யாலட்சுமி பள்ளியிலே பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார். மேலும் வேலை வாங்கி கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே நமது வித்யாலட்சுமி பள்ளியிலே வருகின்ற சனிக்கிழமை வேலைவாய்ப்பு முகாம் நடக்கிறது. அதில் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றன. பன்னாட்டு நிறுவனம் அதற்காக பிரம்மாண்டமான அவர்கள் திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். நான் பார்க்கும்போது சமையல்கார் நிறைய பேர் சமையல்கார் வர்றாங்க. காலையிலேருந்து நைட் வரையும் சாப்பாடு, பந்தல், இது மாதிரி பெரிய பிரம்மாண்டமாக அவர்கள் செய்கிறார்கள். ஏனோ தானே என்று செய்யவில்லை. நான் பார்ப்பதால் எனக்கு தெரிகிறது. ஸோ அது உள்ளார்த்தமாக எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், வருகின்ற நிறுவனங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும், வருகின்ற வேலை தேடி வருகின்ற மக்களுக்கு வசதி செய்து தர வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரே இடத்திலே வேலைவாய்ப்பு பல நிறுவனங்களே கிடைப்பதற்காக நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே பல ஆசிரியர்கள் அடுத்த கல்வியாண்டுக்கு நமக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் வேண்டும், நம்முடைய திறமைக்கேற்ற பள்ளிக்கூடம் வேண்டும், நம்மளுக்கு திறமைக்கேற்ற பள்ளிக்கூடம் கிடைக்கவில்லை, சரியான நமக்கு சம்பளம் கிடைக்கவில்லை, நம்ம சரியாக நடத்தவில்லை என்ற பல குறைகள் இருக்கலாம். அல்லது பல சூழலிலே வீடு மாறலாம், அல்லது ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழல் வழக்கமாக மார்ச் மாதம் இது நடைபெறும். அந்த வகையில் ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமை பல பள்ளிகளுக்கு அவர்கள் முயற்சி எடுத்து எல்லா பள்ளிகளுக்கும் நம்முடைய வேலூர் மாவட்டத்தினுடைய மெட்ரிக், நர்சரி, ஐசிஎஸ் அசோசியேஷனுடைய மூலமாக நம்முடைய வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு மதிப்புக்குரிய ஐயா அவர்கள், திரு கோபால் அவர்கள் தொடர்பு கொண்டு பல பள்ளிகளுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆசிரியர்களும் பயனடைய வேண்டும், அவர்களுக்கும் வேலைவாய்ப்பு ஒரே இடத்தில் கிடைக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தனித்தனியாக போவதற்கு பதிலாக ஒரே வளாகத்திலே அனைத்து பள்ளிகளும் பல பள்ளிகளிடத்திலே அவர்கள் பார்ப்பதற்கும், அந்த பள்ளிகளுடைய தாளாளர்களை சந்திப்பதற்கும், அந்த பள்ளியினுடைய முதல்வர்களை சந்திப்பதற்கும் அந்த வாய்ப்பை ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே சனிக்கிழமை அன்று வேலை தேடுகின்ற ஆசிரியர் பெருமக்கள், முதல்வர்கள், வைஸ் பிரின்சிபல், ஹெச்ஓடி, கோஆர்டினேட்டர்ஸ், டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ், எல்லா துறையிலும் அவங்க பார்த்தீங்கன்னா அது உள்ள ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க இந்த வேலூர் மாவட்டத்தை சுற்றி நான் சொல்கிறேன், ஆசிரியர்களை பொறுத்தவரை இந்த மாதிரி நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க. இப்போல்லாம் லேட்டஸ்ட் டிஜிட்டல் யுகம் வந்துடுச்சு. அப்போ ஸ்டுடியோ வந்துடுச்சு, கேமரா வந்துடுச்சு, ஃபோட்டோஷாப்பிங் வந்துடுச்சு. இது போன்ற அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு மிக அற்புதமாக பயன்படும் என்ற காரணத்தினால் இந்த காணொலியை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். அதனால் பள்ளிக்கூடங்கள், நிறைய பள்ளிக்கூடங்கள் பதிவு செய்திருக்கின்றன. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்வதற்காக ஆசிரியர்களுக்காக வித்யாலட்சுமி பள்ளிக்கூடமும் கலந்து கொள்கிறது. நாமும் இதில் ஒரு ஸ்டால் எடுத்திருக்கிறோம். நமக்கும் ஒரு ஸ்டால் ஒதுக்கி இருக்கிறார்கள். பல பள்ளிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அதனால் ஆசிரியர் பெருமக்கள் இந்த நல்லதொரு வாய்ப்பினை பயன்படுத்தி இந்த வித்யாலட்சுமி பள்ளி நடக்கின்ற ஆசிரியர் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயனிடுமாறு அன்போடு வேண்டு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், வித்யாலட்சுமி பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். வித்யாலட்சுமி பள்ளிக்கூடம் என்பது இப்படி எடுத்துக்கலாம், 2 பாகம் எடுத்துக்கலாம். அதாவது கிழக்கு மேற்குன்னு எடுத்துக்கினீங்கன்னா நம்ம காட்பாடி ஜங்ஷன், வேலூர் இப்படி கிழக்கால எடுத்தீங்கன்னா
வேலூர்லேருந்து 26 கிலோமீட்டர், காட்பாடி ஜங்ஷன்லேருந்து 20 கிலோமீட்டர், காட்பாடி டு குடியாத்தம் ரோடு, அதில் வந்து 20 கிலோமீட்டர் கரெக்டாக காட்பாடி ஜங்ஷன் இருந்து. வித்யாலட்சுமி ஸ்கூலில் இறக்குங்கன்னா குடியாத்தம் போகிற பஸ்ஸில் இறக்கிடுவாங்க. பட் இந்த வேலூர்லேருந்து வரும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். வேலூரில் பஸ் ஏறுறவங்க வயா காட்பாடி கேவி குப்பம் போகிற வண்டியில் ஏறணும். ஏன்னா குடியாத்துக்கு 2 ரூட் இருக்குது, வயா பள்ளிகொண்டா, ஒன்று கேவி குப்பம். அதனால் வேலூரில் வருகின்ற அன்பர்கள் வேலூரில் இருந்து கேவி குப்பம் வழியாக பயணிக்கின்ற பஸ்ஸில் ஏறணும். இது ஒரு அன்பான வேண்டுகோள். இப்படி வர்றீங்க, ஆம்பூர் சைட்லேருந்து வர்றீங்க அப்படின்னு சொன்னால், ஆம்பூர், நாற்றம்பள்ளி, திருப்பத்தூர் இப்படியெல்லாம் இருந்து வர்றீங்கன்னு சொன்னால் பள்ளிகொண்டாவில் இறங்கிடலாம். அது ஈஸி. பள்ளிகொண்டாந்து ஷார்ட் ரூட்டாக வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். இல்லை ஆட்டோ எல்லாம் பிடிக்க முடியாதுங்க அப்படின்னா குடியாத்தம் பஸ் வந்து குடியாத்தத்துலேருந்து மறுபடியும் காட்பாடி போகிற வண்டியில் ஏறினீங்கன்னா குடியாத்தத்துலேருந்து 10 கிலோமீட்டர். இங்கே பள்ளிகொண்டாலேருந்து இறங்குனீங்கன்னா ஏறத்தாழ இந்த ஷார்ட் ரூட் எடுத்தினா ஒரு 7 கிலோமீட்டர் ஆட்டோஸ் நிறைய பயணிக்கும், பஸ் பயணிக்காது. ஸோ வித்யாலட்சுமி பள்ளிக்கூடம் குடியாத்தம் டு காட்பாடி ரோடிலே குடியாத்தத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது என்ற செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்பப்படுகிறேன். அனைத்து ஆசிரியர் பிரமுக்களும், ஆசிரியர் இல்லாதவர்கள், ஃப்ரெஷர்ஸ், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் எல்லாரும் தேவைப்படுறாங்க. இது வந்து இவங்க தான் தேவை, அவங்க தான் தேவையில்லை. ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் பல விஷயம் தேவைப்படுறாங்க. பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுறாங்க, பேப்பர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து தேவைப்படுறாங்க, பேப்பரை வந்து எழுதுனதெல்லாம் இவாலுவேஷன் மட்டும் தேவைப்படுறாங்க. ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷராக இருக்காங்க, ஒரு வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க, பிஏ முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, ப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்து இல்லை ஏதோ ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுப்பதற்கான பொருத்தம் இருந்தால் அவங்களுக்கும் வேலையை இப்போ கிடைக்கும். அதனால் நமக்கு கிடைக்காதனால யாரும் நினைக்க வேண்டியது இல்லை. நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஓகே. அல்லது நம்ம பட்டதாரியாக இருக்கும், ஒரு பிஎடாக இருக்கும், இல்லை டிடிஎட் இருக்கும், அது ஓகே. ஸோ உங்களோட திறமைக்கேற்றவாறு பல பள்ளிக்கூடங்கள் உங்களை தயார் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். உங்களுக்கு அனுபவம் இல்லை என்று சொன்னாலும் பள்ளிக்கூடம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய காத்திருக்கிறது. அதனால் ஆசிரியர் பெருமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி வருகின்ற, மீண்டும் சொல்கிறேன், வித்யாலட்சுமி பள்ளியிலே சனிக்கிழமை காலையிலிருந்து மாலை வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. வருபவர்களுக்கு எல்லாரும் சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது. எல்லா பள்ளிகளுக்கும் தனித்தனியாக அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களும் அந்தந்த அறையில் உட்கார்ந்து கொண்டு அவரவர்கள் இதை பார்க்கலாம். நீங்கள் ஃபார்ம்லெட் எடுத்து வந்தது கூட நீங்கள் ஸ்கூல்ஸ் வந்து ஃபார்மேட் எல்லாம் நீங்கள் கொடுத்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். அதான வசதியும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிக்கூடம் விருப்பம் எப்படியோ அப்படி செய்து கொள்ளலாம். இது எதுவும் இல்லை. இது வித்யாலட்சுமி பள்ளிக்கூடம் அப்படின்னா மற்றவங்களாம் யாருக்கும் வந்து இங்கே இடம் கிடையாது அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. வித்யாலட்சுமி பள்ளிக்கூடம் என்பது பொது, யார் ஒன்றா வரலாம், யார் ஒன்றா போகலாம். எந்த ஸ்கூல் வந்து யாரை பார்த்து காப்பி அடித்து ஒன்றும் பண்ணிட முடியாது. நான் போய் ஒரு ஸ்கூலில் போய் காப்பி அடிக்கிறேன், பெரிய ஸ்கூலுன்னா நான் ஒன்றும் பண்ணிடலாம் முடியாது. ஸ்கூல் என்பது வளர்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அது இறைவனுடைய அருள் வேண்டும். அதனால் எனக்கு இதில் போட்டி பொறாமை இதெல்லாம் எதுவும் கிடையாது. எது நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறதோ அதை நடக்க போகுது. அதனால் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் நான் மிகவும் நேசிக்கின்றேன். பள்ளிக்கூட தாளார்களை மதிக்கின்றேன், ஆசிரியர்களை மதிக்கின்றேன். எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் இங்கே எந்த விதமான கருத்து வேறுபாடோ பொறாமையோ அல்லது வெறுப்போலாம் எனக்கு கிடையாது. ஏதோ பகவான் எனக்கு கொடுத்துருக்கிறார், அந்த பணியை கொடுத்துருக்கார், அந்த பணியை செவனே செய்ய ஆசைப்படுகிறேன், அவ்வளோதான். இதில் வந்து நான் பெருசாக இவங்கள போட்டி போட்டு அவங்கள போட்டி போட்டு இவங்கள வீழ்த்தணும் அவங்கள வீழ்த்தணும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிறப்பை அறுப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பிறப்பை அறுப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருந்த செய்தியை எல்லாம் புரிஞ்சுக்கணும். பிறப்பை அறுப்பது என்று சொன்னால் என்னவென்று சொன்னால் அடுத்த பிறவி வாழாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் பிறப்பை அறுப்பது. அதான் நிறைய பேர் வேண்டாங்க. அதான் நான் என்னுடைய வாழ்க்கையை பிறப்பை அறுப்பதற்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு அதான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த பிறவி நாம் எப்படி இன்னும் நாம் குறைத்து கொள்ள வேண்டும் இல்லை, அடுத்த பிறவி இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி என்றுதான் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதை நான் கற்றுக்கொண்டேன், புரிந்து கொண்டேன். அந்த வகையிலே எல்லா பள்ளிக்கூடங்களும் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் இங்கே வந்து அவர்கள் பயனிடுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.